வரவேற்கிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் 1 யார். தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலத்துல அந்த நம்பர் 1 அப்படின்ற அரியணையில யார் ஆட்சி செய்தாங்க, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நம்பர் 1 அப்படின்ற இடத்தை யார் பிடிச்சு வச்சிருந்தாங்க, மக்கள் மனசுல யார் நீக்கமர நினைஞ்சிருந்தாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொரு காலகட்டமா வந்துட்டு இருக்கோம். இதுல 1980 நாம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். 80களில் மக்களுடைய அபிமான நட்சத்திரமா இருந்தது யார் அப்படின்றத பார்த்தோம். யார் சிறந்த நடிகர் அப்படின்றத பார்த்தோம். நடிகர் நடிகைகள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ஸ்பேஸ ஆக்குபை பண்றவங்க காமெடி நடிகர்களும் வில்லன்களும். அந்த வகையில 1980களில் கோலோற்றிய வில்லன்களும் நகைச்சுவை நடிகர்களும் யார் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு பேசுறதுக்காக நடிகை தயாரிப்பாளர் குட்டி பத்மினி அவர்கள் இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறோம். அது ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் மூலமா எல்லா ரசிகர்களையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த 1980களுடைய காலகட்டத்துல இருந்தீங்க. அந்த 1950ல இருந்து 80 வரைக்கும் இந்த கணக்கெடுப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொருத்தமானவங்களும் நீங்க தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா நடிகர்கள் கூடயும் பெரிய நடிகர்கள் குழந்தை அந்த கோல்டன் பீரியட்ல வந்து பயணிச்சவங்க நீங்க. அதனாலதான் இன்னைக்கு நடிகர்கள் அப்படின்போது முதல்ல காமெடி நடிகர்கள் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1950ல இருந்து 80 வரைக்கும் ஜாம்பவான்கள், தி லெஜெண்ட்ஸ், அவங்க வாழ்ந்த காலம் இது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு யார் யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கருத்துக்களிப்பை எடுத்துருந்தோம். அந்த கருத்துக்களிப்போட முடிவுகள் என்ன அப்படின்றத பார்க்க இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க பயணிச்ச அந்த காலகட்டத்துல எந்தெந்த காமெடி நடிகர்கள் பார்த்து நீங்க வியந்திருக்கீங்க, இவங்களை பார்த்தா எனக்கு வந்து தன்னால சிரிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரியான? டெஃபினட்டா நான் வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் என்னுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து நாகேஷ் சார் கூட. ஏன்னா முத்தான முத்தல்லவோ அப்படிங்கிற அந்த பாட்டிலேயே வந்து என்ன முதுகுல வச்சுக்கிட்டு அவரு குதிரை கால் வந்து நடக்க முடியாது, இது எட்டி எட்டி உதைப்பாரு. அந்த ஆப்பிள் ஜூஸ் சீன்லாம் இருக்கும். பட் அன்று இன்று என்றுமே நடிப்புன்னு எடுத்தா டெஃபினட்டா சிவாஜி சார் தான். ஏன்னா அவர் வந்து காமெடியை கூட அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாரு. சில படங்கள் பாத்தீங்கன்னா அவர் காமெடி சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா நகைச்சுவை நடிகர் தனிப்பட்ட ஒரு முத்திரையோடு வந்தவங்களை வந்து பாலையா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து அவர் கூட ஒரு நல்ல பெரிய ஒரு அனுபவம் புதுமை அப்படிங்கிற படத்துல நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அப்பா ஆக்ட் பண்ணாரு. நாகேஷ் அங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல அவர் வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு 20 படம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளவு பிஸி ஆக்டர் வந்து இனிமே ஃபியூச்சர்லயும் வரப்போறது இல்ல, பாஸ்ட்லயும் இருக்க போறது இல்ல. The one and only நாகேஷ் அலோன். நாகேஷ் அங்கிள் வந்து அவருக்காக புரட்சி திலகம் வெயிட் பண்ணாங்க, நடிகர் திலகம் வெயிட் பண்ணாங்க. 2 அவர் தான் கால் ஷீட். அவர் தூங்குனதே கிடையாது. அந்த கார்ல இந்த லொகேஷன்ல இருந்து அந்த லொகேஷன் போக தூங்குவாங்க தெரியுமா, அந்த தூக்க கட்ட மட்டும்தான். சோ அவர் என்ன மாதிரி ரோல்ஸ், சர்வசுந்தரம், நீர்க்குமழி, அவர் ஆக்ட் பண்ண அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நான் அவர் கூட இன்னொரு படம் வந்து குழந்தையும் தெய்வமும், கடைசியில கிளைமேக்ஸ் பூரா என் கூட அவர் தான் இருப்பார் எல்லாமே. அண்ட் சின்ன பிள்ளைங்க நிறைய படம், சாது மிரண்டாலும் ஒரு படம், அந்த படம் ஆக்ட் பண்ணும்போது நான் அவர் கூட வந்து அவர் வந்து டாக்ஸி டிரைவர் ஆக்ட் பண்ணிருப்பாரு. அதுல அவங்க ஃபேமிலியில அந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் திருப்பி தெரியும். அன்னைக்கு அவங்க ஃபேமிலியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு சிச்சுவேஷன், ஒரு போலீஸ் கேஸ் எல்லாம் நடந்து ரொம்ப மன துக்கம். ஆனா அந்த ஸ்கிரீன்ல வந்து எங்கேயுமே அந்த அவர் அப்படி கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறது தெரியாது. அதுல வந்து அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டைல செட் பண்ணது நாகேஷ் தான். தமிழ் சினிமால பாடி லாங்குவேஜோட நகைச்சுவை செய்த முதல் நடிகர் அப்படின்னா அது நாகேஷ் தான். நாகேஷ் சார் தான். டான்ஸ்ல வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப், அதாவது சந்திரபாபு சார் மட்டும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார். இருந்தாலும் ஏன்னா மற்ற நடிகர்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா இப்ப வந்து NS கிருஷ்ணன், இல்ல வந்து குலதெய்வம் ராஜகோபால் சார், காக்கா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய ராமச்சந்திரன், மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க காமெடியன்ஸ். ஆனா நாகேஷ் அவர்கள் வந்து முகம்ல அழகு கிடையாது அவருக்கு. இருந்தாலும் தன் வீட்டு பையன் அப்படின்னு மக்கள் நீங்க உங்களுடைய மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த 1950ல இருந்து 80 வரைக்கும் நாகேஷ் அவர்கள் இருந்திருக்காரு, சந்திரபாபு அவர்கள் இருந்திருக்காரு, NSK இருந்திருக்காங்க. இவர்களுக்கு இத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கணும், உங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்? மக்கள் இதுக்கு வாக்களிச்சிருக்காங்க, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதாவது NSK அவர்கள்லாம் வந்து இன்னொரு ஏரா, அவங்க வந்து நம்ம 80sல சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்க அதுக்கெல்லாம் முன்னாடி சினிமா ஒன்று எப்படி அப்படின்னும் போது வந்தவங்க. சின்னப்பா NSK அவங்கலாம். பட் எங்க காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாகேஷ் அங்கிள் தான். ஏன்னா அவர் கொடுத்த வெரைட்டி அளவுக்கு, ஏன்னா சந்திரபாபு அவர்கள் கூட நல்ல படங்கள்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க, அருமையான சிங்கர், ஒரு வெரைட்டி ஆக்டர். இருந்தாலும் நாகேஷ் அங்கிள் கிடைச்ச அளவுக்கு வித்தியாசமான கேரக்டர்ஸ் அவர் கிடைக்கல. இவர் நானுங்கிற படத்துல என் கூட ஆக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
ஒரு லேடி ரோல் 3 ரோல் பண்ணிருப்பாரு. ஒரு பையன், ஒரு லேடி, அந்த கொமெண்ட்ல குத்து அப்படின்னு வர அதுல கண்ணாடி பில்லு ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம் எல்லாத்துலயுமே கோர்ட்ல. சோ he used to get into the character. I think மக்களுடைய முடிவு அதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுடைய முடிவு என்ன அப்படின்றத பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ 1950 இருந்து 80 வரைக்கும் இருந்த நகைச்சுவை நடிகர்கள்ல யாரை நீங்க அதிகம் விரும்பி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு பதில் என்ன அப்படின்றத திரையில பார்க்கலாம். 1980 வரைக்கும் நாங்கள் ரசித்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு 78% பேர் நாகேஷ் அவர்களை சொல்லியிருக்காங்க. நோ சர்ப்ரைஸ், எல்லா விதத்திலையும் மக்களை என்டர்டெயின் பண்ணதுல நடிகர் திலகம், புரட்சி திலகம் எல்லாரோட இணைந்திருந்து நடிச்சதுல பெரிய பங்கு நாகேஷ் அவர்களுக்கு இருக்கு. 78% பேர் நாகேஷை விரும்பி இருக்காங்க. சந்திரபாபு அப்படின்னு 7% பேர் சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடல்கள் அப்படின்றது இதுல தனித்துவமா நிக்குது. அதை தாண்டி ஒரு நகைச்சுவை நடிகரா எங்களுக்கு சந்திரபாபு பிடிக்கும் அப்படின்னு 7% பேர் சொல்லியிருக்காங்க. 6% பேர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை சொல்லியிருக்காங்க. 5% பேர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களை சொல்லியிருக்காங்க. தங்கவேலு அப்படின்னு 4% பேர் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி பார்க்கலாம். நாகேஷ் அவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுல தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய காலகட்டத்தில் நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. நான் பண்ணிருக்கேன், நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கேன். அவர் என்னன்னா அவர் ஒரு டிஃபரெண்ட் டைப். அவர் ஒரு நாடக ஸ்டேஜ் அண்ட் அவர் கொஞ்சம் லவுட் காமெடி, நல்ல உடம்பு நிறைய பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஜம்ப் பண்ணி ஜர்க் கொடுத்து அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆக்டிங்லாம் இருக்கும். நிறைய மேடை அனுபவம் உள்ளவர். சோ அந்த தேங்காய் சீனிவாசன் அப்படிங்கிறது அந்த டைம்ல ஒரு ஜெய்சங்கர் சார் கூட காம்பினேஷன்ல நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தாண்டி ஒரு அல்டிமேட்டா இந்த ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நாகேஷ் அவர்கள் 78% அதுல 10% தான் அடுத்தது மக்கள் அந்த அளவுக்கு அவரை ரசிச்சிருக்காங்க அப்படின்றது. நாகேஷ் அவங்க பண்ண அளவுக்கு படம் இவங்க யாருமே பண்ணல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப நாகேஷ் அங்கிள் எவ்வளவு படம் பண்ணிருக்காங்க, 300 படத்துக்கு மேல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய லிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே 50 படம் 60 படம் தான் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, அப்ப காமெடி நடிகர்களுக்கு பாடல் காட்சிகள் கொடுக்கப்பட்டது, அவங்க நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனா இப்ப காமெடி நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல ஸ்கோப் இல்லையோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு டேட்ல நாகேஷ் சாருக்கு அப்புறமா கண்டிப்பா வடிவேலு நல்ல ரீச் ஆனார். அவர் காமெடியில அவருக்கு அடுத்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆளா அவர் அமர்ந்தார். இப்ப மத்தவங்க எல்லாம் இருந்தா கூட ஐ வுட் சே ஓபன்லி தட். ஆனா டெஃபினட்டா அந்த டைம்ல ஸ்டோரி இருந்தது, படங்கள்ல ஒரு கதை இருந்தது, மத்த எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஈக்குவலான ஒரு ரோல் இருந்தது. இப்ப அப்படி இல்ல, ஹீரோ மட்டுமே போக்கஸ், மத்தவங்க சப் கேரக்டர் ஆயிடுறாங்க. ஹீரோயின்னா ஒரு டான்ஸ், ஹீரோ லவ் பண்றாரு, அவ்வளவுதான். பட் பழைய படங்கள் அப்படி இல்லையே. அந்த அதே போலதான் ஆண் நகைச்சுவையாளர்களுக்கு மட்டும் இல்லாம பெண் நகைச்சுவையாளர்கள் அப்படின்னு உலக சினிமால இருந்தாங்களோ இல்லையோ தமிழ் சினிமா அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. அப்படி பெண் நகைச்சுவையாளர்கள் யார் யார் இருந்தாங்க, அவர்கள மக்கள் அதிகம் ரசிச்சது யார் அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு 1980கள் வரைக்கும் தமிழ் சினிமாவை மக்கள் எப்படி ரசிச்சாங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு யாருன்னா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்களோ அவங்களை எந்த அளவுக்கு ரசிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சப்போர்ட்டிங் அப்படின்னு வரும்போது முதல்ல காமெடியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது உலக சினிமாலேயே ஒரு விஷயம் இல்ல ஆனா தமிழ் சினிமால இருக்கு அப்படின்னா பெண்கள் நகைச்சுவையாளர்களா இருக்கிறது. பெண் நடிகைகள், நகைச்சுவை நடிகைகள் அப்படின்னு தமிழ் சினிமால அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அப்படி நிறைய பேர் தமிழ் சினிமால இருந்தாங்க. இதுல யார உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். 1980 வரை சிறந்த நகைச்சுவை நடிகை யார் அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தோம். 87% மனோரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோரமா ஆட்சி எல்லாராலும் செல்லமா அழைக்கப்படுற மனோரமா அவர்களுக்கு தான் 87% ஒட்டுமொத்தமா இந்த சர்க்கிளை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அடுத்தபடியா 5% மதுரம் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. சோ என்எஸ்கே அவர்களோட அவங்க தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலமா அவருக்கு 5% கொடுத்திருக்காங்க. குமார் சச்சு அவர்களுக்கு 4%, பிற நடிகைகள் 4% அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுல பெரிய சர்ப்ரைஸ் இல்ல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? 87% மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்தேன். ஏன்னா நாகேஷ் அங்கிள் 300 படம்னா இவங்க 1000 படம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. 1000 படங்கிறது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யாருமே அச்சீவ் பண்ண முடியாது, இம்பாசிபிள். அண்ட் அவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நடிக்கிறதுக்கு காமெடி நடிகையா மட்டும் இல்லாம பாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு அவங்க அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களது அண்ட் எவ்வளவு படம்னா அவங்க ஆடியன்ஸ் கரெக்டா தான் போல் பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸ் ரெண்டுமே அவங்க நடிகரையும் சரி
நடிகையும் சரி 2 பேருமே கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அந்த காலகட்டத்துல ஒரு நடிகை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கதாநாயகியை தாண்டி நகைச்சுவையிலும் சாதிக்க முடியும் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? அந்த காலகட்டத்தில் நீங்க அவங்க கூட இருந்திருப்பீங்க. சோ அவங்களோட கோல் என்னவா இருந்திருக்கும்? இவ்வளவு தூரம் வருவோமா அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. 1000 படங்கள் இத்தனை தலைமுறைகள் பண்ணிருக்காங்க. சோ அவங்க அந்த சமயத்துல உங்கள்கிட்ட ஏதாவது பகிர்ந்திருக்காங்க? கண்டிப்பா. ஆச்சிமா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. வீட்டை எப்படி குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாது, என்ன சமைக்கணும்னு தெரியாது. அவங்க எல்லாமே வந்து அந்த கலை தான். ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங். நல்லா ஆக்ட் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து அந்த என்ன ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளவு அதை பத்தி எல்லாம் தெரியாது. சோ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா இருக்கேனா அழகா இருக்கேனா அப்படி எல்லாருக்கும் சின்னவங்க பெரியவங்க கூட யோசிக்காம கொண்ட சரியா இருக்கா, இந்த பூ சரியா வச்சிருக்கணும் அப்படின்னு வசனத்தை சொல்லி பார்த்து வசனம் கரெக்டா இருக்கா இப்படி எல்லாருக்கிட்டையும் தன்னை வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. சோ அந்த ஈகோ கிடையாது. நான் ஆல்ரெடி 500 படம் முடிச்சிட்டேன், இவங்க கிட்ட நம்ம கேக்குறது அப்படிங்கிற அந்த ஒரு டைப் எல்லாம் கிடையாது. அதுவே மக்களை இன்னும் விரும்புறது காரணமா இருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்து மதுரம் அவர்கள் அந்த காலகட்டத்துல NSK மாதிரி ஒரு முற்போக்காளர் கூட இருந்து அவ்வளவு தூரம் யோசிச்சு அவருக்கு எந்த அளவும் டைமிங் குறையாம முற்போக்கான விஷயங்கள் எடுத்துக்கணும். இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பேர் வந்து மக்கள் மனதில் நிலைச்சிருக்கு. அவங்களுக்கு மதுரம்கா வந்து நான் ரொம்ப பழகல, எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சோ அவங்க நடிச்சிட்டு இருக்கிற டைம்குள்ளதான் நான் வந்தேன். ஆனா அப்ப அவங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் கொஞ்சம் பேக் சீட் எடுத்து மனோரமா ஆட்சி தான் முன்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க. அதுல B.S. சரோஜா கூட நீங்க விட்டுட்டீங்க. ஜனங்க யாரும் உங்களை மென்ஷன் பண்ணல. பட் தங்கவேலு அண்ட் சரோஜா அம்மாவுடைய காம்பினேஷன் அமேசிங் காம்பினேஷன். சச்சுமா அண்ட் நாகேஸ்வர் காம்பினேஷன்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. ஊட்டி வரை உறவெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க இன்னொன்னு என்னன்னா மனோரமா ஆட்சி அந்த காலகட்டத்தில் இருந்ததால ஒரு சில பேர் வந்து ஷைன் ஆக முடியாம போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கண்டிப்பா அந்த காலகட்டத்துல அவங்க நகைச்சுவை நடிகையா உள்ள வந்து ஆட்சி இருக்கிறதுனால அவங்களால டாமினேட் பண்ண முடியாம அது மாதிரி யாராவது உங்க நினைவுக்கு இருந்தாங்க? மாதவிங்கிறவங்க வந்தாங்க, சைலேஸ்ரீன் வந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. பட் எல்லாரும் வந்து எவ்வளவு அவங்க எல்லாம் ட்ரை பண்ணா கூட அந்த நாகேஸ்வர் அண்ட் மனோரமா காம்பினேஷன் வந்து ஜனங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ப்ரொடியூசர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி அது பரவாயில்ல டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹீரோஸ் எல்லாருமே வந்து அவங்க 2 பேரை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுங்க. நீங்க ஒரு யங்ஸ்டர், நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். விடிய 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 நடிச்சுட்டு அடுத்த நாள் 7 மணி கால் ஷீட்லயே ரெடியா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அமேசிங் குவாலிட்டி. ஒரு ஸ்கிரீன்ல எப்படி நகைச்சுவை ஹீரோ ஹீரோயின் காமெடியன்ஸ் அதுக்கப்புறமா ஸ்கிரீன்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறது வந்து வில்லன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அப்போ இருந்த நெகட்டிவ் ரோல் பண்ணவங்களை பத்தி அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். அதை பத்தி மக்கள்கிட்ட கேட்டோம். யார் யார் உங்களுக்கு நினைவு இருக்கு, யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படின்னு மக்கள் ஒரு வாக்கு அளிச்சிருக்காங்க. உங்களுக்கு வில்லன்கள் அப்படின்னு 1950 இருந்து 80 வரைக்கும் யார் யாரெல்லாம் நினைவுக்கு வராங்க? PS வீரப்பா அவர்கள், நம்பியார் அண்ணன், பாலையா அண்ணன். அவர் பாலையா சார் நிறைய பேருக்கு வந்து காமெடினா தான் தெரியும். ஆனா அவர் வந்து நல்ல பெரிய வில்லன்லாம் இப்ப இன்னைக்கு இந்த பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் வரும்போது தான் அதெல்லாம் நான் வந்து பாத்துட்டு அப்படியே இவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த படங்கள்லாம் அப்படின்னு சூப்பர். ஒரு படம் பேர் தெரியல, பானுமதிமா கூட அவர் வந்து ஈக்குவல் ஆக்ட் பண்ணிருப்பாரு சிவாஜி மாமாவோட. சூப்பர் ரோல், வில்லன், ஃபுல் வில்லன். பத்மினிகா வந்து அவருக்கு வைஃப் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸ் அனதர் குட் ஆக்டர். பட் அப்புறம் வந்து அசோகன் சார் வந்தாரு. அவர் ஒரு டிஃபரெண்ட் டைப். எம்ஜிஆர் அவர்களுடைய புரட்சி திலகத்தோட காம்பினேஷன்ல அவங்க நிறைய படங்கள் பண்ணாங்க. இந்த இன்னொருத்தர் வந்து O.K. தேவர், அவரும் வில்லனா வந்தாரு. பட் எவ்வளவு பேர் இருந்தாலும் கண்டிப்பா வந்து நம்பியாரனை வந்து நிறைய படம் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவருடைய கேரக்டருக்கும் படத்தோட கேரக்டருக்கும் சம்பந்தமே இருக்காது. ரியல் லைஃப்ல அவர் வெஜிடேரியன். பொண்டாட்டி சமைச்சது மட்டுமே சாப்பிடுவார். அவங்க ஒய்ஃப் வந்து எல்லா ஊருக்கும் சின்ன ஸ்டவ் எடுத்துட்டு வரணும். ஹோட்டல்ல எல்லாம் அவங்களே தான் சமைக்கணும். அந்த மாதிரி வெளி சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாரு. கிட்டத்தட்ட வந்து 60 தடவை 70 தடவையோ வந்து வருஷம் சபரிமலை போயிட்டு வந்தவர். வெரி ஹைலி எஜுகேட்டட், ஹைலி சபிஸ்டிகேட்டட் பர்சன் அவர் வந்து. ஆனா என் பொண்ணுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கேட்டுட்டே இருக்கேன், அம்மா என்ன அந்த நடிகர்கிட்ட கூட்டிட்டு போமா, அவர் மாதிரியே கைய பண்ணி அவங்களுக்கு ஒரு மேனரிசம் வச்சிருந்தாங்க. சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், என் பொண்ணுன்னு எடுத்தா ஷீ இஸ் இன் 2015. பட் பழைய படத்தை பார்க்கும்போது அவளுக்கு நம்பியார் பிடிக்குது. So that is something very nice இல்லைங்களா? கரண்ட்ல இருக்க ஜெனரேஷனுக்கு கூட அன்னைக்கு படம் பார்க்கும்போது they are liking நம்பியார்னு. கண்டிப்பா மக்கள் மத்தியில இதே கேள்வி கேட்டதும் 1950 இருந்து 80 வரைக்கும் நீங்கள் அதிகம் ரசிச்ச வில்லன் யார் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்றத திரையில பார்க்கலாம். இதுல 61% பேர் நம்பியார் அப்படின்ற
கதாபாத்திரத்தை தான் பிடிக்கும் அப்படின்னு. காரணம் என்ன, அவருடைய மேனரிசம் தாண்டி அவர் அத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாரும் கூடயும் நடிச்சதுனால 61% பேர் நம்பியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பேசாத ஒருவர் எம்.ஆர். ராதா அவர்கள். எம்.ஆர். ராதா அவர்களுடைய ஸ்டைல் அப்படின்றது அந்த காலத்துல பெரிய அளவுல பேசப்பட்டது. அவர் 30% பேர் சிறந்த வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா 5% பேர் பி.எஸ். வீரப்பா அவர்களை சொல்லியிருக்காங்க. 3% பேர் அசோகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற நடிகர்களுக்கு 1%. கடைசியா நம்ம ரொம்ப நெருக்கடியில் இருக்கும் நேர நடிக்கல. அதனால எம்.ஆர். ராதா அவர்கள் பத்தி சுருக்கமான வார்த்தை. ராதானன் வந்து ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு டெரரான வில்லன். அண்ட் அவருடைய வார்த்தைகள், அந்த ஏற்ற இறக்கம், அந்த டைமிங், அதெல்லாம் வந்து அமேசிங். அத வந்து நாங்கெல்லாம் அதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். அமேசிங் ஆக்டர். கண்டிப்பா நிகழ்ச்சிக்கு வந்திருந்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. 1980களை கண்முன் நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு 1980களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது, யார் யார மக்கள் ரசிச்சாங்க அப்படின்றத பத்தி பேசணும். நாளைக்கு 1980களுக்கு பிறகு யாருடைய ஆட்சி இருந்தது அப்படின்றத பேச போறோம். குறிப்பா 1980க்கு பிறகு எந்த நடிகரை ரசிகர்கள் அதிகமா ரசிச்சாங்க, யார அபிமானமா பார்த்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதுல ரஜினி, கமல் ஆகியோருக்கிடையே ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்தது. அதுல யார் வென்றார் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.